டேய் என்னடா பிரச்சனை? எனக்கு அவளை பார்க்கணும். யாரு? என்னோட தேவுவை. அது நீ டென்ஷனில் வரும்போதே தெரிஞ்சுது. நான் கேட்கவா? டேய் நீ தேவையில்லாமல் பண்ணி எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது, பார்த்துக்க. அவள் வீடு எங்கே இருக்கு? அது இங்கே பக்கத்து டவுன் தான்டா. தேவா ஆன்லைனில் இருக்கா? நான் கேட்குறேன் அவகிட்ட. செல்லம், நம்ம எவ்வளோ நாள் தான் இப்படி சேட் பண்ணிகிட்டே இருப்போம்? என்னாச்சு டியர்? இல்லை, நம்ம கொஞ்சம் மீட் பண்ணலாமா? நானே சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்கு. டேய் அவளுக்கும் பார்க்கணுமா? கலக்கடா மச்சான், சூப்பர்ரா. நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாமா? ஐயோ டார்லிங், என்னால் பார்க்க முடியாது. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாமா? ஒரு 5 மணிக்கு செமந்த் ஹோட்டலில். ஓகே செல்லம். டேய் நாளைக்கு ஈவினிங் ஃப்ரீயா? என்னாச்சு? என் கூட கொஞ்சம் வரியா? டேய் நான் எப்படிரா உன் கூட? நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால கொஞ்சம் வரியா? சரி வரேன். அவ என்ன சொன்னா? ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி இருக்காது, நேரில் பார்த்தா. நம்மளாலேயும் முடியும்டா. சாரி, உனக்கு இல்லையே இல்லை, உனக்கும் கிடைச்சிரும். டென்ஷன் ஆகிக்க வேணாம். டேய் ஏன்டா இங்கே வர சொன்னாங்க? எங்கே ஃபுட்டு நல்லா இருக்கும்டா. அப்போ நானும் வரட்டா? நல்ல வெயிலாக இருக்குல்ல, நீ கொஞ்சம் விட்டமின் டி வாங்கிட்டு நான் வந்துடுறேன். நல்லா இருக்குல்ல? கிளம்பு கிளம்பு, பார்ப்போம். செல்லம், நான் வந்துட்டேன். நானும். நான் பார்த்துட்டேன். மெரூன் ட்ரெஸ் தானே? இல்லையே. இல்லையா? அது இல்லையா? இதுவா அதுவா? அப்பா என்ன பண்றது? ஹலோ அங்கிள். அங்கிள், நானும் தெய்வமும் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், சேட்டிங்லாம் சும்மா. கரெக்டா? அவ்வளோதான். தம்பி ஃபுட்டு சொல்லட்டா? இந்த பையனுக்கு 2 பரோட்டாவும் கறியும், எனக்கு பிளாக் காஃபி. என்ன செல்லம்? என்ன தேவு? தள்ளுடா, கிளட்டு போயில. செல்லம் போகாத செல்லம், வாங்க போடா. டேய் மச்சான், டேய் வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு, சீக்கிரம் எடு எடு எடு. என்னாச்சு? சீக்கிரம் எடுடா. அப்ப தேவு? தேவுல்லடா, தேவா அங்கிள்டா. தேவனா? போடா. என் நேரம் எல்லாம் வேஸ்டா போச்சு. பரோட்டா வேண்டாம், காஃபியை கொண்டு வா. நல்ல பரோட்டாவும் கறியும் இருக்கு, உன் அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்கான், உட்காந்து சாப்பிடு. சாப்பிட்டு போடா, மூடிட்டு வேலையை படுறா. நீ உன்னோட பாத்தீங்களாப்பா, அவன் எப்போ பார்த்தாலும் இப்படி. அவன் என்னைக்கு சொல்றத கேட்டிருக்கான், நீ சாப்பிட்றா. அப்பா இன்னொரு பரோட்டா தட்டா? வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் பார்த்து நடங்களேங்க. சார் இதை சீக்கிரமா பாஸ் பண்ண சொன்னாரு. ஹாய் மேம், டூ யூ ஒர்க் ஹியர்? எஸ். வேர் இஸ் த வாஷ்ரூம்? நேரா போய் லெஃப்ட்ல போங்க. ஓகே, என்னோட குழந்தைய 2 நிமிஷம் பார்த்துக்க முடியுமா? தம்பி, இந்த ஆன்ட்டி கூட கொஞ்ச நேரம் உட்காரு. அம்மா இப்போ வந்துடுறேன், பயப்படாத. ஆன்ட்டி சொல்லுங்க, மம்மி எங்க போனாங்க? ஆன்ட்டி இல்ல, அக்கா. ஆன்ட்டி சொல்லுங்க, மம்மி எங்க போனாங்க? சொல்லுங்க ஆன்ட்டி சொல்லுங்க. ஆன்ட்டி இல்லன்னு சொல்றேன்ல. ஆன்ட்டி என்ன அடிச்சிட்டாங்க. என்னாச்சுப்பா, ஏன் அழற? ஆன்ட்டி என்ன அடிச்சிட்டாங்க. நான் ஒண்ணும் பண்ணல. வழி விடுங்க, நான் வழி விடுங்க. பண்ணலன்னு சொல்றேன்ல. என்னாச்சு? என்னாச்சுடா தம்பி? ஆன்ட்டி என்ன அடிச்சிட்டாங்க. எங்க அடிச்சாங்க? தோ இங்க அடிச்சாங்க. எதுக்கு அடிச்சாங்க? மேடத்தை ஆன்ட்டின்னு சொன்னது அவங்களுக்கு பிடிக்கல, அதான் கிள்ளி விட்டாங்க அவங்க. என்ன பொண்ணு நீ?
என் புள்ள ஆண்டின்னு கூப்பிட்டா நீ அவனை அடிப்பியா? நீ என்ன பொண்ணு நீ? ஏன் உன்னை ஆண்டின்னு கூப்பிட கூடாதா? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அடி வாங்கினது ஏன் புள்ள? நீ என் பையனே அடிச்சிட்டியா? இருடி உனக்கு அதெல்லாம் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். இந்த வயசுல இருக்க உன்னை ஆண்டின்னு கூப்பிடாம வேற என்ன கூப்பிடுறது? ஓ, நீங்க தான் இங்க விளக்காத மேனேஜர். இந்த மாதிரி ஒரு பைத்தியத்துக்கு தான் நீங்க இங்க வேலை கொடுப்பீங்களா? முதல்ல கஸ்டமர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணனும் இவகிட்ட சொல்லி கொடுங்க. சும்மா இந்த ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். பண்ணலையா? ஏன் புள்ளைய அப்புறம் எதுக்கு அடிச்ச? நீங்க தள்ளுங்க. இந்த பொம்பளை மேடம், என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? வாங்க வாங்க. அந்த பொம்பளை கிட்ட கேளுங்க. அவங்களுக்காக நான் சாரி சொல்றேன். பேசிக்கலாம் வாங்க. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. பேசிக்கலாம் வாங்க. சுமி, சாரி, நான் தெரியாம சிரிச்சிட்டேன். என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? ஏய், அப்படிலாம் இல்ல. அப்புறம் ஏன் அவன் என்ன அப்படி கூப்பிட்டான்? அது விடு சுமி, அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? அமல் போனா என்ன, ராகவன் சார் இருக்கார்ல, அவர் பாத்துக்குவாரு. ஐயோ, அந்த கிழவனையா? அதுல என்ன இருக்கு சுமி? அவருக்கு உன் மேல பயங்கர இஷ்டம். போதாதுக்கு ஒரு மேனேஜர் வேற. லைஃப் செட்டில்டு இல்ல? லைஃப் செட்டில் ஆயிடும். அவருக்கு என் அப்பா வயசு இருக்கும். இந்த மாதிரி வயசானவங்க எல்லாம் வேணாம். என்னோட விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க வா. அது என்ன வழி? ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்கா? புரியலையே. நான் புரிய வைக்கிறேன். உன் ஃபுல் நேம் சொல்லு. சுமி எஸ். சுமி எஸ் 123@gmail.com. வயசு? அதெல்லாம் எதுக்கு? டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும்ல. 5th September 1983. 80s கிட்டா? Don't worry, let's make it 90s. Works at Chengalpet Rural Bank. Phone எங்க phone? ஓ, வாட் யூ பிடி. இப்போ நீ இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா? அது அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கிறப்ப அவனோட பழைய ஃபோனை கொடுத்தான். அதை நான் பேசுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். புரியுது. லெட்ஸ் செட் திஸ் அப். ஆல் செட். எல்லாம் செட் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சா? என்னது? உன்னை நான் பெரிய பூந்தோட்டத்துல சின்ன செடியா உன்னை நட்டு வச்சுட்டேன். இனிமே உன்னை தேடிட்டு நிறைய வண்டு உன்னை சுத்தி சுத்தி வரும். அதுல எது வேணும் நீ தான் டிசைட் பண்ணணும். என்ன? வந்து பூவு பாடி பறந்து தேன் குடிக்க. டேய், எனக்கு ஏதாவது கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கலையா? இல்லை, ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன். இவ்வளோ பேசுறியே, வந்து புடி, டைம் ஆகும். ஆமா, மீனுக்கு பசி இல்லையா? மாட்டுமா மாட்டாதரா? மீன் இருக்குன்னு யாரா இங்கே போய் சொன்னது உன்ட்ட? மீன் இல்லாட்டி எறும்பு இருக்கு. ஓ, என்ன கடி. அவனை நம்மளே மீன் போட்டு பிடிக்க வேண்டியதான் போல. என்னாச்சு? ஏன் மூடோட்டா இருக்க? எனக்கு மூடு இல்லை. மூடு இல்லையா? போடா. நீ அந்த பொண்ணை நினச்சிட்டு இருக்கியா? என்ன நீ இன்னும் அதை விடலையாடா? அடுத்தனும் உன் வேலையை பாடுறா. நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான், பார்த்துக்க. நீ எப்படிடா பொண்ணுங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணுற? எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எப்படி செட் பண்ணுறதுன்னா, அது ஒரு கலைடா மச்சான். நம்ம என்ன நடந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாது. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த மீன் மாட்டுற மாதிரி எப்போயாச்சும் நமக்கு ஒன்று மாட்டோம். சிலது போயிடும், ஆனால் சிலது இதே மாதிரி வந்து மாட்டோம். அதனால் நீ மறுபடி போய் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற வழியை பாரு. மற்றதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்லித்தரேன். அப்புறம் தூண்டில் போடும்போது அந்த பக்கம் ஆம்பளையா பொண்ணான்னு பார்த்துட்டு போடு, இல்லைன்னா பழைய மாதிரி ஆயிரும். டேய் போடா. ஏண்டா கேன பையல, திருட்டு முண்டமே. சீக்கிரமா பண்ணு. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. வா 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 வா, சீக்கிரம் வந்து உட்கார்றா. எடு. ஓகே தானே? ஓகே.
ஹலோ ரேவு, இதெல்லாம் சும்மா வேஸ்ட். நீ சொன்ன மாதிரி வந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ண. ஆனா என் கூட படிச்சவங்களும் தெரிஞ்சவங்களுமா தான் இருக்காங்க. நீ வர ரிக்வெஸ்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ண வேண்டாம். நீ ஓகேன்னு நினைக்கிறத மட்டும் அக்செப்ட் பண்ணா போதும். சரி, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. குட் மார்னிங் சார். சுபி என்ன சார்? நான் உங்களுக்கு ஒன்று அனுப்பியிருந்தேன். என்ன அனுப்பியிருந்தீங்க? ஃபேஸ்புக்கில் வந்துட்டீங்கல்ல, நான் ரெக்வஸ்ட் அனுப்பியிருந்தேன். அக்செப்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. புரிஞ்சுதா? ரேவு, என்ன நேத்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்துச்சு, அக்செப்ட் பண்ணி மெசேஜும் வந்துச்சு. பார்க்கலாம். Working at Info Park, BTech graduate from MG University. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான். நாம ஒரு ரிப்ளை பண்ணுவோம். இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. How are you? I'm fine. என்ன பண்றீங்க? வர்க்ல. பேங்க்ல தானே ஒர்க் பண்றீங்க? நான் ப்ரொஃபைல் பார்த்தேன். ஆமா. நீங்க என்ன பண்றீங்க? நானும் ஒர்க்ல தான். பை தி வே, ப்ரொஃபைல் பிக் ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. சாப்பிட்டீங்களா? ரேவு, இந்த பொம்மையை எப்படி அனுப்பணும்? பொம்மையா? இதுவா? இந்த ஏய், போன் கொஞ்சம் கொடு, நான் சுமேஷ் கிட்ட பேசணும். இது ஷூ